எவ்வளோங்க? 15. நீங்கள் எந்த ஊருமா? ஐயத்திப்பட்டினமா? சரி சரி. இது 10. இது 10ஆ? 8 ரூபா தான். ஆனால் இதே யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா? அந்த பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் உங்களுதுங்களா? நம்மளுதுங்களா? எங்கேருந்து வரீங்க? அங்கேருந்து வரீங்க. காட்டு பழம் வாங்கி விற்கிறீங்களா? வாங்கி விற்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஹோல்சேல் மார்க்கெட்டு தான். இங்கே பாருங்கள், வணிக வளாகம் ஹோல்சேல் மார்க்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முள்ளங்கி வந்து விலை கம்மியாக தான் இருக்குது, விலை அதிகம் இல்லை. வெறும் 20 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. பீக்கங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கா பீக்கங்க? 40. கொத்தவரங்காய் 30ன்னு நினைக்கிறாங்க. 30 ரூபா தானே? 30. பீன்ஸ் மட்டும் விலையாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 40ஆ? அவரைக்காய் 40, 50. பீன்ஸ் மட்டும் ரேட் இன்றைக்கி எவ்வளோங்க? பீன்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட் அதிகம். மற்றபடி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அந்த பீன்ஸ் மட்டும் தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ ஆனால் இவ்வளோ நாளாக கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து ரேட் ஏறிக்கிச்சு பாருங்கள். அம்மா கடை தான் பாருங்க. இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்களாம்மா? பேச எவ்வளோக்கா வெங்காயம்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் 60 ரூபா தான். இன்னும் விலை இறங்கலை. இங்கே பாருங்கள், இது 30 இருக்கும். உருளைக்கிழங்கு இது பார்த்தீங்கன்னா 60, 50 கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 60 ரூபா சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து பாவக்காய் ரேட்டு கம்மி தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வணிக வளாகம் பீக்கங்க வந்து 40 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. பொடலங்காய் வச்சுருக்குறாங்க. வரும் கத்திரிக்காய், எல்லா காயுமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொடலங்காய் வெறும் 30 ரூபா தான். பாருங்கதா, எதுனா முருங்கைக்காய் தான் ரேட் அதிகமாக இருக்கும். மற்றபடி காய் எல்லாமே விலை கம்மி தான். கத்திரிக்காய் பாருங்கள், கிலோவே 20 ரூபா தான் சொல்கிறாங்க. முள்ளங்கிங்கக்கா 20. பீர்க்கங்கா 30 தான். பாவக்காய் எவ்வளோக்கா? பாவக்காய் விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் விலை ஏறல. அதே விலையில தான் இருக்குது ஒரு வாரமாக. இந்த கத்திரிக்காய் எவ்வளோங்கக்கா? 20 தான். இது அவரைக்காய் விலை ஏறி போச்சா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் மட்டும் விலை ஏறிக்குச்சு. 40ங்களா? 50. வெண்டைக்காய் 30. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பழம் 7 ரூபா. ஆனால் பெரிய பெரிய பழம் தான் வச்சுருக்காங்க, சின்ன பழம் இல்லை. 5 ரூபா, 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா நிற்கிறாங்க பாருங்கள். எலுமிச்சம்பழம் விலை கம்மி தான் இப்போ. ஏன்னா இப்போ வெயில் காலம் வந்துருச்சு. இருந்தாலும் 7 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. முன்ன 5 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் இப்போ விளைச்சல் அதிகமாகி போச்சு எலுமிச்சம்பழம். அதனால தான். இஞ்சி கிலோ 60. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அண்ணா ஹோல்சேல் மார்க்கெட்டு தான். பூ வந்துச்சு, கோஸ் வந்து 12 ரூபா தான் சொல்கிறாங்க கிலோ. பாருங்கள், விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னத்துக்கு இப்போ விலை கம்மியாக இருக்குது கோஸோட விலை இல்லைங்களா? மாங்காய் என்ன விலைண்ணா? 80 ரூபா. 80 விலை இறங்கியிருக்கு. 20. கொய்யாப்பழம் 50. அது ஊறுகாய்க்கு எடுக்கிறாங்களாண்ணா? எவ்வளோண்ணா? 30 ரூபா. பாருங்கள், அண்ணா கடை பாருங்கள், ஹோல்சேல் மார்க்கெட்டு, வணிக வளாகம் பாருங்கள். வணிக வளாகம் கம்மியில் தான் சொல்கிறாங்க. பீட்ரூட் வந்து 30, 40, 60, 30. குடமிளகா 50. கோசுக்கா 20 தான். பீன்ஸுக்கா இன்னைக்கு விலையேறி போச்சு.
முட்டைக்கோசுக்கா கலர் கோசு இல்லை இல்லை எவ்வளவு 20 இல்லை இல்லை 20 அது விலை கம்மி தானா ஓஸ்காரங்களே விலை கம்மி அங்கே 50 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இஞ்சி கிலோ 60 இதெல்லாம் ஒரிஜினல் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லைங்களா ஃபஸ்ட்டு குவாலிட்டினால கேரட் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து பீன்ஸ் வந்து இன்றைக்கி ரேட்டு ஏறி போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை வந்து கிலோ 60 விலை இறங்கிருச்சு பாருங்கள் 120 ரூபாயில் இருந்து இப்போ 60 ரூபாய்க்கு வந்திருக்கு உருளைக்கிழங்கு பாருங்கள் 30 ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க இஞ்சி 60 50 இஞ்சி பாருங்கள் 50 தக்காளிக்கா 5 ரூபா சின்ன வெங்காயம் எவ்வளோ வச்சுருக்கீங்க 40 தான் வணிக வளங்க பாருங்கள் லைனாக கடை இருக்குது பாருங்கள் இதான் வணிக வளங்க பேக் சைடு பாருங்கள்